இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். இந்திய பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலை இந்திய ராணுவம் வான்வெளியிலேயே முறியடித்தது. அவந்திபுரா, ஸ்ரீநகர், ஜம்மு, பதான்கோட், பூஞ்ச் உள்ளிட்ட 15 இடங்களில் உள்ள ராணுவ இலக்குகளை குறிவைத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தான் சரமாரி தாக்குதல் நடத்த முயன்றுள்ளது. ஆனால் அவைகள் இந்திய விமானப்படை S-400 சுதர்ஷன் சக்ரா வான் பாதுகாப்பு ஏவுகணை சிஸ்டம் மூலமாக தாக்கி அழிக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு சிஸ்டம் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் பாகிஸ்தான் லாகூரில் உள்ள வான் பாதுகாப்பு சிஸ்டம் அழிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் வான்வழி தாக்குதலை நடத்திய போது அதனை இந்தியா தனது வான் பாதுகாப்பு சிஸ்டத்தின் மூலமாக வானிலேயே அழித்தது. ஆனால் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை இந்தியா தட்டி எறித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் முக்கிய தளபதி அப்துல் ரவுஃப் அசார் அழிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹவால்பூரில் இந்திய தாக்குதலில் ஜெய்ஷ் இ முகமது தலைவர் மசூத் அசார் குடும்பத்தை சேர்ந்த 10 பேர் மற்றும் 4 உதவியாளர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இந்நிலையில் ஜெய்ஷ் இ முகமது தலைவர் மசூத் அசாரின் சகோதரர் அப்துல் ரவுஃப் அசார் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. IC-814 விமான கடத்தல் சம்பவத்தின் மூளையாக செயல்பட்டவர் அப்துல் ரவுஃப் அசார் என்பது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் 5 குழந்தைகள், 3 பெண்கள் உள்பட 16 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலில் மேலும் 44 பேர் படுகாயமடைந்துள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. போர் நிறுத்த விதிகளை மீறி எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டு உள்ளதாக அது கூறியுள்ளது. இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் 25 நிமிடங்கள் நடத்தப்பட்டதாகவும் இதில் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமான லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைமையகம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதாகவும் பாகிஸ்தானின் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். பாகிஸ்தானில் லாகூரில் இருந்து அமெரிக்கர்கள் வெளியேற அந்நாட்டு தூதரகம் உத்தரவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச், குப்வாரா ஆகிய பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்திய நிலையில் பாகிஸ்தானில் லாகூர், கராச்சி ஆகிய பகுதிகளில் ட்ரோன் மூலமாக இந்தியா எதிர் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் இந்தியா தாக்குதல் நடத்துவதை அடுத்து அங்கிருந்து அமெரிக்கர்கள் லாகூர் நகரை விட்டு வெளியேற வேண்டும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. போர் பதற்றம் காரணமாக பஞ்சாப் மாநிலத்தில் இரவில் முழுமையாக மின் நிறுத்தம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரின் பூஞ்ச், குப்வாரா ஆகிய பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதை அடுத்து இந்திய எல்லையில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பஞ்சாப் மாநிலம் குருதாஸ்பூரில் இரவில் முழுமையாக மின் விநியோகம் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறை, மருத்துவமனைகளுக்கு மட்டும் மின் தடைகளில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கமளிக்க டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத இலக்குகளை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற தாக்குதலை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக நடத்தியது. இதுகுறித்து விளக்கமளிப்பதற்காக டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பாஜக, காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ள நிலையில் தாக்குதல் நடத்திய விதம் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. நாடு முக்கியமான காலகட்டத்தில் உள்ளதாகவும் தொடர்ந்து விழிப்போடு இருக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் பல்வேறு துறை செயலாளர்களுடன் பிரதமர் மோடி நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், முக்கியமான காலகட்டத்தில் மாநில அதிகாரிகள் கள நிறுவனங்களுடன் இணைந்து நெருங்கிய ஒத்துழைப்பை பேண வேண்டும் எனவும் அனைவரும் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் ஆலோசனைக் கூட்டத்தின் போது அமைச்சகங்களின் திட்டமிடல், ஆயத்தம் உள்ளிட்டவற்றை மதிப்பீடு செய்தார். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து பேசினார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிர்வினையாக ஆபரேஷன் சிந்தூர் செயல்படுத்தப்பட்டது.
காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் இருந்த 9 பயங்கரவாத முகாம்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. இந்த தாக்குதலை தொடர்ந்து பஞ்சாபில் பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமர் மோடியை சந்தித்து சுமார் 90 நிமிடம் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் தயார் நிலை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் கொடியிறக்க நிகழ்வுகள் நிறுத்தப்படுவதாக எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. வாகா அட்டாரி எல்லையில் இந்தியா பாகிஸ்தான் ராணுவத்தால் தினமும் மாலையில் கொடியேற்றப்படுவது வழக்கம். இந்த நிகழ்வை காண சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வருகை தருவர். தற்போது இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்ற சூழல் நிலவுவதால் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கொடியேற்ற நிகழ்வை ரத்து செய்வதாக பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. எல்லையில் போர் பதற்றம் காரணமாக சென்னையில் 10 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் இந்திய வான் மண்டலங்களில் கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி விமான சேவைகளை ஒழுங்குபடுத்தி இந்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி சென்னையிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு செல்ல இருந்த விமானங்களும் சென்னைக்கு வரவிருந்த விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 10 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ள சென்னை விமான நிலைய அதிகாரிகள் இந்திய அரசிடமிருந்து மறு உத்தரவு வரும் வரையில் இந்த நிலை நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளனர். பிளஸ் 2 பொதுத் தேர்வில் 95.03% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை காட்டிலும் மாணவிகளே இந்த ஆண்டும் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மார்ச் 3ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற்ற தேர்வில் 3,73,178 பேர் மாணவர்கள், 4,19,316 மாணவிகள் என மொத்தம் 7,92,494 பேர் தேர்வு எழுதி இருந்தனர். இந்நிலையில் பிளஸ் 2 மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார். இதில் மாணவிகள் 96.70% பேரும் மாணவர்கள் 93.16% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பிளஸ் 2 பொதுத் தேர்வில் தமிழகத்திலேயே அதிக தேர்ச்சி பெற்ற வகையில் 98.82% பெற்ற அரியலூர் மாவட்டம் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதேபோல் 90.79% தேர்ச்சி பெற்று வேலூர் மாவட்டம் கடைசி இடத்தை பெற்றுள்ளது. பிளஸ் 2 பொதுத் தேர்வில் அரசு பள்ளிகள் 91.94% அரசு உதவி பெறும் பள்ளிகள் 95.71%, தனியார் சுயநிதி பள்ளிகள் 98.88% தேர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்கள் பள்ளிகளை விட பெண்கள் பள்ளிகள் 6.36% கூடுதலாகவும், இருபாலர் பயிலும் பள்ளிகளில் 5.16% மாணவிகள் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது. பிளஸ் 2 பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பள்ளிக்கல்வி முடித்து உயர்கல்விக்குள் அடியெடுத்து வைக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கல்லூரி கனவு உயர்வுக்கு படி சிகரம் தொடு, நான் முதல்வன் என அரசின் திட்டங்கள் அடுத்து உங்களின் ஒவ்வொரு அடியிலும் உடனிருந்து வழிகாட்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்ச்சி பெற இயலாத மாணவர்களும் துவண்டு விடாதீர்கள் என்றும் அவர்களும் உயர்கல்வி பெற்று வாழ்வில் வெற்றி பெற்றே தீர்வதற்கான வாய்ப்புகளை தமிழ்நாடு அரசு உறுதி செய்யும் என்றும் முதலமைச்சர் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தேர்வுக்கான மதிப்பெண்கள் மாணவர்களுக்கான மதிப்பீடு கிடையாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். பிளஸ் 2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் எக்ஸ் தளத்தில் மாணவர்களுக்கு சில அறிவுரைகளை வழங்கியுள்ளார். அதன்படி முதலமைச்சரின் கூற்றுப்படி இது மாணவர்களுக்கான மதிப்பீடு கிடையாது, தேர்வுக்கான மதிப்பீடு மட்டுமே என்பதை மாணவ செல்வங்களுக்கு அன்போடு தெரிவிப்பதாக பதிவிட்டுள்ளார். மதிப்பெண்கள் அளவாக கொள்ளாமல் தங்களின் திறமைகளை சார்ந்த துறைகளில் மாணவ செல்வங்கள் முன்னேறிக் கொண்டே இருப்பார்கள் எனவும் நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும் உண்டு எனவும், மாணவர்கள் ஒவ்வொருவருக்கு இவ்வுலகில் ஆளுமை மிக்க நாற்காலி காத்துக் கொண்டிருப்பதாகவும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 88.12% மாணவ மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் 65 மாணவ மாணவியர்கள் 551க்கு மேல் மதிப்பெண்களும், 247 மாணவ மாணவியர்கள் 501லிருந்து 550 வரையான மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். 541 மாணவ மாணவியர்கள் 451லிருந்து 500 வரை மதிப்பெண்கள் பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சென்னை புல்லா அவென்யூ பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவி கீர்த்தனா 600க்கு 591 மதிப்பெண் எடுத்துள்ளார். பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தவிக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
எக்ஸ் தளத்தில் தனது வாழ்த்தை பதிவிட்டுள்ள அவர், பொதுத் தேர்வு தேர்ச்சி மட்டுமே வாழ்க்கையின் எல்லாவற்றையும் முடிவு செய்துவிடாது என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்றும், மனம் தளராமல் கடின உழைப்பை மீண்டும் முதலீடாக்கி புதிய இலக்கை நோக்கி செல்ல அனைவருமே தயாராகுங்கள் என்று தெரிவித்துள்ளார். வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்லும் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் துறைகளில் பற்பல சாதனைகள் புரிந்து தலைசிறந்து வாழ்த்து விளங்கிட வேண்டும் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் திருப்பூரை சேர்ந்த மாணவனும் பழனியை சேர்ந்த மாணவியும் 599 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த ஓவியாஞ்சலி என்ற மாணவி தமிழில் 99, கணக்கு பதிவியலில், வணிகவியல், பொருளியல், கணினி பயன்பாடு பாடகங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதித்துள்ளார். இதேபோல் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தனியார் பள்ளியில் பயின்ற மளிகை கடை உரிமையாளரின் மகன் ராகுல் என்ற மாணவன் 5 பாடங்களில் 100க்கு 100, ஆங்கிலத்தில் 99 மதிப்பெண்கள் என 599 மதிப்பெண் பெற்றுள்ளார். அவருக்கு பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள், சக மாணவர்கள் மற்றும் அவரது பெற்றோர் இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். தந்தை உயிரிழந்த சோகத்துடன் +2 பொதுத் தேர்வு எழுதிய மாணவன் தேர்ச்சி பெற்றிருப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் ராம்நகரை சேர்ந்தவர் தர்மலிங்கம் என்பவரின் மகன் செந்தில்வேலன் சிவகங்கை மன்னர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த மார்ச் 3ஆம் தேதி +2 தேர்வு தொடங்கிய நிலையில் அவரது தந்தை தர்மலிங்கம் மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் தந்தை சடலமாக கிடப்பதை பார்த்து கதறி துடித்த செந்தில்வேலனை உறவினர்கள் தேற்றி தேர்வுக்கு அனுப்பி வைத்தனர். தந்தை இறந்த துக்கத்தை மனதில் வைத்து அனைத்து தேர்வையும் எழுதி முடித்தார் செந்தில்வேலன். இந்நிலையில் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் செந்தில்வேலன் 600க்கு 341 மதிப்பெண்கள் பெற்று வெற்றியடைந்துள்ளார். பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் புதுச்சேரி, காரைக்காலில் அனைத்து தனியார் பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 98.53% உள்ளது. கடந்த மார்ச் 3இல் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 3881 மாணவர்களும் 3683 மாணவிகளும் என மொத்தமாக 7564 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இன்று தேர்வு முடிவு வெளியாகிய நிலையில் தனியார் பள்ளிகளில் பயின்ற 7453 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 3794 மாணவர்களும் 3659 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் சுமார் 19.33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாதிரி பள்ளிக்கான புதிய கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2 நாட்கள் பயணமாக திருச்சிக்கு சென்றுள்ள முதலமைச்சர் மாணவ மாணவிகளுக்கான தனித்தனி விடுதி மற்றும் துவாக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையையும் திறந்து வைத்தார். இதனையடுத்து தமிழ்நாடு அரசு மாதிரி பள்ளிகளின் பயண காணொலியை கண்டு ரசித்தார். முன்னதாக திருச்சி சென்றடைந்த முதலமைச்சருக்கு அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர் மற்றும் திமுகவினர் பேண்ட் வாத்தியம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். திமுக அரசும் காவல்துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டு நாசமாகிவிட்டதாக கூறிய இபிஎஸ், இருசக்கர வாகனம் திருடு போனதாக புகார் கொடுத்த பெண் போலீஸ் ஒருவரால் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பில்லை என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாகவும் பலமான கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்துவோம் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார். பாமக சார்பில் நடத்தவுள்ள சித்திரை முழுநிலவு பெருவிழாவிற்கு அனுமதி வழங்கக்கூடாது என தொடர்ந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே வரும் 11ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் இணைந்து சித்திரை முழுநிலவு பெருவிழாவை நடத்துகிறது. இதனால் பாதிப்பு ஏற்படும் எனவும் இதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது எனவும் மனு அளிக்கப்பட்டது. இதனை விசாரித்த விடுமுறை கால சிறப்பு அமர்வு நீதிபதி எல். விக்டோரியா கௌரி, ஏற்கனவே நிகழ்ச்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் அனுமதி வழங்கக்கூடாது என உத்தரவிட முடியாது என கூறி மனுவினை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை கண்டிப்புடன் கடைபிடிப்போம் என காவல்துறையிடம் உத்தரவாதம் அளிக்க பாமகவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு நடந்த மரக்காணம் கலவரம், 20% இடஒதுக்கீடு கோரி நடத்தப்பட்ட போராட்டங்களில் வன்முறை உள்ளிட்ட சம்பவங்களை எடுத்துக்காட்டி பாமக மாநாட்டிற்கு தடை விதிக்க கோரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள், நிபந்தனைகள் கண்டிப்புடன் பின்பற்றப்படும் என உத்தரவாத மனுவை வடக்கு மண்டல ஐஜியிடம் வழங்க வேண்டும் என பாமக தரப்புக்கு உத்தரவிட்டனர். மாநாட்டிற்கு வருபவர்கள் எந்த ஆயுதங்களையும் வெடிபொருட்களையும் எடுத்து வரக்கூடாது என்றும் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர்.
தமிழக அமைச்சரவையில் இலாகா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி அமைச்சர்கள் ரகுபதி, துரைமுருகன் ஆகியோரின் இலாகாக்கள் மாற்றப்பட்டுள்ளன. அமைச்சர் துரைமுருகனிடமிருந்த கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. ரகுபதியிடமிருந்த சட்டத்துறை துரைமுருகனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் துரைமுருகன் நீர்வளத்துறையுடன் சட்டத்துறையையும் கூடுதலாக கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டணத்துடன் நடத்தப்படும் கலை நிகழ்ச்சிகளுக்கு 10% கேளிக்கை வரி விதிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவிற்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். கட்டணத்துடன் நடத்தப்படும் கலை நிகழ்ச்சிகளுக்கு 10% கேளிக்கை வரி விதிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா டிசம்பர் மாதம் சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதை அமைச்சர் KN நேரு தாக்கல் செய்திருந்தார். இதன்படி கட்டணம் செலுத்த வேண்டிய இடங்களில் நடத்தப்படும் இசை நிகழ்ச்சி, நாடகம், காட்சி அல்லது பிற நிகழ்ச்சி எதற்கும் மாநகராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகள் 10% கேளிக்கை வரி வசூலிக்கலாம். பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை விசிக வரவேற்பதாக அதன் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையிலான ஒரு போராக இது மாறிவிடக் கூடாது என்றும், இந்தியாவில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலுக்கும் இடம் தந்துவிடக் கூடாது என்றும் கூறியுள்ளார். வருகிற 13ஆம் தேதி மாலை புதுக்கோட்டையில் தலித்துகள் மீதான தாக்குதலை கண்டித்து விசிக ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து உரிமைகளையும் பாஜகவுக்கு அடிமை சேவகம் எழுதி கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். தேனியில் மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி கலந்து கொண்டு பேசினார். அப்போது பாஜக ஆளாத தமிழகத்தில் ஆளுநரை நியமித்து திமுகவை பழிவாங்கிய ஆளுநர் ரவிக்கு உச்சநீதிமன்றம் சரியான பாடம் புகட்டியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் ஒட்டுமொத்த உரிமைகளிலும் பாஜகவுக்கு அடிமை சேவகம் எழுதி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்தலில் சரியாக பாடம் புகட்ட வேண்டும் என சூளுரைத்தார். வைகோவும் திருமாவளவனும் வாக்கு அரசியல் செய்பவர்கள் என பாஜக மூத்த தலைவர் ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் வடமதுர கண்ணன் கோயிலை பாஜக மூத்த தலைவர் ராஜா பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருட்டுத்தனமாக நிலத்தை அபகரித்ததற்காக கோயிலை இடித்துள்ளதாக அறநிலையத்துறை மீது குற்றம் சாட்டினார். திட்டமிட்டு இந்து மதத்தை அழிக்கும் தீய எண்ணம் திமுக அரசுக்கு இருப்பதாகவும், இந்த கோயிலை அத்துமீறி இடித்ததற்கு அரசாங்கம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கூறினார். முன்னதாக ஆபரேஷன் சிந்தூரை வரவேற்கும் வகையில் அங்கு வந்த பெண்களுக்கு குங்குமம் கொடுத்த ராஜா அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே முன்விரோதம் காரணமாக திமுக பிரமுகர் ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உக்கம் பெரும்பாகத்தை சேர்ந்த திருமலை என்பவர் திமுக மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளராக உள்ளார். இந்நிலையில் உறவினருடனான முன்விரோதம் காரணமாக செய்யார் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு தனது பைக்கில் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தவரை செய்யார் சாலையில் மர்ம நபர்கள் வழிமறித்து வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். இதில் ரத்த வெள்ளத்தில் சாய்ந்த திருமலை சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி அல்ல இது என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கையில் மக்கள் நலத் திட்டங்கள் மூலம் திமுக அரசு பெண்களிடம் அபரிவிதமான செல்வாக்கை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். அதைக் கண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் விழிபுதுங்கி தனது டெல்லி எஜமானர்களின் வழியில் பொய்களையும் அவதூறுகளையும் அள்ளிக் கொண்டு வந்து பழனிசாமி அரசியல் செய்ய பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்று முதல் 14ஆம் தேதி வரை தமிழகம் புதுவையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன் செய்திக்குறிப்பில் இன்றும் நாளையும் தமிழகம் புதுவையின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலைய சுங்கத்துறையில் அதிரடியாக ஒரே நேரத்தில் 273 அதிகாரிகள் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூடுதல் ஆணையர்கள், இணை ஆணையர்கள் 41 பேரும், துணை ஆணையர்கள், உதவி ஆணையர்கள் 93 பேரும், இன்ஸ்பெக்டர்கள், சூப்பரிண்டென்ட்டுகள் 139 பேரும் என ஒட்டுமொத்தமாக 273 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் சென்னை விமான நிலைய சுங்கத்துறை முதன்மை ஆணையராக தமிழ்வளவன் பொறுப்பேற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான முரசொலியின் தலையங்கம் குறித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். தனது அறிக்கையில் பாஜக அதிமுக கூட்டணி மிரட்டல் கூட்டணி என்றுள்ள முரசொலிக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அவர், கூட்டணிக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் என்றும் இது என்ன கல்யாண சம்பந்தமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
கைது நடவடிக்கைக்கு பயந்து அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியிடம் கச்சத்தீவை தாரை வார்த்த கட்சி திமுக என்றும் தங்கள் கூட்டணி சந்தர்ப்பவாதம் என்றால் இந்தியா கூட்டணி என்பது கொள்கை கூட்டணியா என்றும் தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் நாள்தோறும் அம்மனும் சுவாமியும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதன் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறி போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட கிறிஸ்தவ மத போதகரின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்துள்ளது. கடந்த ஆண்டு மே 21ஆம் தேதி கோவை ஜிஎன்எஸ் மில்ஸ் பகுதியில் உள்ள மத போதகர் ஜான் ஜெபராஜ் என்பவரது வீட்டில் நடைபெற்ற விருந்து நிகழ்வின் போது 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட சிறுமிகள் காந்திபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் மத போதகர் போக்சோ சட்டத்தில் பாய்ந்தது. இந்நிலையில் ஜான் ஜெபராஜ் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி மனுவிற்கு காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்லி அருகே பாமகவின் கல்வெட்டு மற்றும் கொடிக்கம்பத்தை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் திடீரென இடித்து தகர்த்த சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. தமிழகத்தில் பொது இடங்களில் கட்சி கொடிக்கம்பங்கள் கல்வெட்டுகளை அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனையடுத்து எலத்தூர் கிராமத்தில் பாமகவின் கல்வெட்டு மற்றும் கொடிக்கம்பங்களை அதிகாரிகள் அகற்றியுள்ளனர். திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் சித்திரை தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்தனர். திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோவில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. தூத்துக்குடியில் அனல் மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் மத்திய அரசுக்கு சொந்தமான என்எல்சி தமிழ்நாடு பவர் லிமிடெட் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் ஒப்பந்த ஊழியர்கள் கடந்த 22 நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு நெய்வேலி என்எல்சியில் வழங்குவது போன்று ஊதியம் வழங்க வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாகும். உதகை குடியிருப்பு பகுதிக்குள் உலாவரும் சிறுத்தை ஒன்று வளர்ப்பு நாயை கவ்வி செல்லும் காட்சி வைரலாகி வருகிறது. இரவு நேரத்தில் கிளென்ராக் காலனி குடியிருப்பு பகுதிக்குள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வந்த சிறுத்தை ஒன்று வீட்டின் அருகே இருந்த வளர்ப்பு நாயை கவ்வி கொண்டு செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்து வருகின்ற நிலையில் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்ணாமலையார் கோவிலில் வெளிமாநில பக்தர்கள் ரீல்ஸ் எடுத்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில் முகம் சுழிக்க வைத்தது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் கோயிலின் 2ஆம் பிரகாரத்தில் சம்மந்த விநாயகர் சன்னதி முன்பாக வெளி மாநிலத்தை சேர்ந்த ஒரு குழுவினர் ரீல்ஸ் எடுத்தது தரிசனம் செய்ய வந்த பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மதுரை ஆதீனத்தின் கார் விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பாக அவரது ஓட்டுநர் செல்வகுமாரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கடந்த 2ஆம் தேதி மதுரையில் இருந்து சென்னை நோக்கி மதுரை ஆதீனம் காரில் சென்றபோது எதிரே சென்ற கார் மீது மோதி விபத்தானது. கொலை நோக்கத்துடன் விபத்து நடந்திருப்பதாக மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டிய நிலையில் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு போலீசார் விபத்து என உறுதியளித்துள்ளனர்.